சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ட்ராவல் பண்ண ஒரு பஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ராவலர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஃப்ரம் மெக்கா டு மெதினா வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ மெக்கா வந்துட்டு தெரியும் இஸ்லாம் மதத்தோட புனித ஸ்தலம். ஸோ அங்கேருந்து அங்கே அவங்க தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க வந்துட்டு ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பஸ் ஆப்போசிட்டில் வந்த டேங்கர் லாரி, ஸோ அது பெட்ரோல் டீசல் ஏற்றின அந்த டேங்க் லாரி மேலே மோதிருச்சு. ஸோ அதில் வந்துட்டு இந்தியன்ஸ் எல்லோரும் அது ட்ராவல் பண்ண எல்லோரும் இறந்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் சர்வே பண்ணிட்டாரு. ஸோ அவர் பேர் பார்த்திங்கன்னா முகமது அப்துல் சோயப். ஸோ இவரும் வந்துட்டு இவர் இந்தியன் தான் நினைக்கிறேன். ஸோ இவர் ஒன் ஆஃப் தட் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். ஸோ அதை பற்றியும் கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு 45 மெம்பர்ஸ் வந்துட்டு அந்த பஸ்ஸில் 46 ட்ராவல் பண்ணாங்க. ஸோ 45 டெத் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 45 வந்து 42 வந்துட்டு இந்தியன் நேஷனல் சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. ஸோ தெலுங்கானா ஸ்டேட்டில் ஹைதராபாத் சிட்டியை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு இந்த ஆக்சிடெண்ட் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 1:30 நினைக்கிறேன். ஸோ அரௌண்ட் ஒரு 1:00. ஸோ இட்ஸ் ஃப்ரம் எப்படி சொல்கிறாங்கன்னா டீசல் டேங்கர் லாரி மேலே தான் மோதிருக்கு அவங்க பஸ் வந்துட்டு 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மதினா. ஸோ மதினாந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இந்த ஒரு ஹைவேஸில் தான் இந்த ஆக்சிடென்ட் வந்திருக்கு. இந்த ரோடு வந்துட்டு நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற அதே ரோடு தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எல்லா ட்ராவலர்ஸும் இதே ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 மெம்பர்ஸ் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி, அதாவது ஒரு 3 ஜென்ரேஷனே வந்துட்டு அதில் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க தான். அந்த ஃபேமிலி மெம்பரில் ஒருத்தவங்க ரிலேஷன் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 18 மெம்பர்ஸ் எங்கள் ஃபேமிலியில் மட்டுமே அந்த பஸ்ஸில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி என்டிடிவிக்கு இது என்டிடிவி நியூஸை பார்த்தா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ என்டிடிவியில் வந்து அந்த மீடியா பர்சன் கிட்ட சொல்லி புலம்பியிருக்காங்க. இந்த மாதிரி எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பியிருக்காங்க. அண்ட் அவங்களால கொஞ்சம் பாடிஸ் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்கு. பட் இன்னமும் நிறைய பாடிஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லி சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் எம்பசியும் வந்துட்டு விஷயம் கேள்விப்பட்டு அங்கே ஃபுல்லாக போய் அவங்க ஃபுல் சப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பாடிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுலையும் ப்ளஸ் அங்கேருந்து பாடிஸ் இங்கே கொண்டு வரதுலையும். அண்ட் இங்கே தெலுங்கானாலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் சிஎம் ரேவந்த் ரெட்டி அவர் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்து கண்ட்ரோல் ரூம் அர்ஜென்ட்டாக ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லி டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்து 24/7 வந்துட்டு கண்ட்ரோல் ரூம் ஆக்சஸ் இருக்கும். ஸோ யாருக்குன்னா ஏதாவது டவுட்னா கால் பண்ணி, ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு மெக்கா புனித பயணம் வந்தது நம்ம இந்தியாவிலேருந்து எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து போனவங்க ரிலேஷன்ஸ்லாம் பயப்படுவாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணலாம். ப்ளஸ் அது தவிர்த்து தெலுங்கானாலேருந்து நிறைய பேர் போயிருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கண்ட்ரோல் ரூமும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதை டோல் ஃப்ரீ நம்பர் பார்த்தீங்கன்னா 8002444003. ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎம் நரேந்திர மோடி அவர்களும் வந்துட்டு இந்த நிகழ்வுக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவரும் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம இந்தியன் எம்பசி வந்துட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட்டாக பண்ணோம். ப்ளஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் இதை பற்றி பேசியிருக்காரு. நாங்கள் எங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்னும். ஸோ அவங்க சைட்லேருந்தும் வந்துட்டு டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் அறிவிச்சிருக்காங்களான்னா ஸோ த கன்சல்டன்ட் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் ஜெடா ஹஸ் செட் அப் 24/7 கண்ட்ரோல் ரூம். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8002444003. அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்சோ இஷ்யூட் கண்ட்ரோல் ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா 7999599754 அண்ட் 9912919545. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இது பண்ணியிருக்க நம்பர்ஸு. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பர்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த நம்பர்ஸ் இந்த கண்ட்ரோல் ரூம்லாம் ரெடி பண்ணி 24/7 வந்துட்டு கால் பண்ணி நம்ம டவுட்ஸ் இல்லை இந்த மாதிரி நமக்கு எதனா தேவைன்னா கேட்டுக்கலாம் அவங்கள. ஆக்சுவலாக அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 54 இண்டியன்ஸ் வேர் டு ட்ராவல். பட் 8 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்ததுனால அவங்க அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணல. ஸோ இல்லாட்டி வந்துட்டு இன்ஜூரிஸ் இல்லாட்டி வந்துட்டு இன்னும் இழப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 8 பேர் வந்து தப்பிச்சிட்டாங்க. பட் போன மீதி எல்லாருமே வந்துட்டு அதில் தான் 46 ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் பொழைச்சிட்டாரு. மீதி 45 இறந்துட்டாங்க. அதில் 42 மெம்பர்ஸ் வந்து இந்தியன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன லேட் நைட்னால டிரைவர் என்ன கண்ணா செஞ்சுட்டாரா, இல்லை எதிர்க்க வந்த அந்த லாரி மேலே தப்பா அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்க சவுதி அரேபியாவில் இமீடியட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதை பற்றின வேறு எதனா அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரியப்படுத்துகிறோம்.